ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து முத்துக்குமார் தர்ஷிகா வச்சு செஞ்சு விட்டாப்புல அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்ததில்ல. ஸோ தர்ஷிகா வந்து சாப்பிட மாட்டேன், அவன் சைக்கிள் ஓட்டினா நான் சாப்பிட மாட்டேன்ற ஒரு சொல்யூஷன் அது ஒரு பக்கம் வந்துச்சு. ஜெஃப்ரி போயிட்டு பவித்ரா கிட்ட கோவா கேங்கை பற்றி பல விஷயங்கள் பேசினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை உருவாச்சு. ராயன் அங்கே வந்து ஜெஃப்ரி கிடையாது லிவிங் ஏரியாவில் சண்டை, இவங்களோட கேக் செலிப்ரேஷன், தர்ஷிகாவோட கேக் செலிப்ரேஷன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த லைக் போட்டுருங்க. ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போட்டுருங்க மக்களே. ஆக்சுவலாக முத்துக்குமார் நேற்று நைட்டே வந்து தர்ஷிகா வந்து பேச ஆரம்பித்தாங்க முத்துக்கிட்ட. முத்து வந்து ஒரு ஃபீலிங் லோவாக இருக்கும்போது இன்றைக்கி அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது முத்துக்குமார் நான் என்ன பண்ணியிருக்கணும்னு தெளிவாக கேட்குறீங்க பாருமா, நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டீங்க, பிக் பாஸும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு, நான் அந்த தப்புன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னால் அந்த வீட்டு ஒட்டுமொத்த வீடுக்குமே பாதிப்பு ஏற்பட்டதுன்னும் போது அந்த ஒரு ப்ராசஸிங்கில் போயிட்டு நான் ஒரு மாதிரி உட்காந்துட்டேன். இப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன், நீ பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல தர்ஷிகா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு நீ ஏதோ இத்தனை நாள் இருந்து எனக்கு ஏதோ கொட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, வேறு எதுவுமே இல்லை. நான் உன்னை நம்பி இருந்தேன், உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தேன், எனக்கு கம்ப்ளீட்டாக பீஸாக நொறுங்கின மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுன்ற மாதிரி முத்துக்குமார் சொல்கிறார். இல்ல முத்து, அது வந்து எப்படின்னா நீ வந்து அந்த இடத்துல தப்ப உணராத மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தப்ப உணராத மாதிரி இருந்தது நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உடனே இன்னொரு கேள்வி, முத்து அங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சாங்க, அதுதாங்க அல்டிமேட்டு. முத்து தர்ஷிகா கேட்டு, சரிம்மா நீ வந்து அந்த ரவா லட்டு பண்ணதுக்கு அப்புறம் நீ தப்ப ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண, பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறேன் இதெல்லாம் பண்ணன்றது உனக்கு எப்படி தோணுச்சு, அந்த இடத்துல நீ பண்ணது தப்பு அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க, நீ அக்செப்ட் பண்ணணும்னு மற்ற எல்லாருமே விட்டாங்க தானே, விட்டு சைலண்ட் ஆகினாங்க தானே, அப்போ நீ தப்பு உணர்ந்தேன்னு அர்த்தமா? அப்போ உணர்ந்துட்டுன்னு அர்த்தமா? நீ பண்ணது எல்லாமே அப்படி எனக்கு தப்பு உணர்ந்த மாதிரி தெரியல, நீ பண்ண ஆட்டிடியூடோட ஒரு மாதிரி உட்காந்துட்டு அது அப்படி அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிட்டு எக்ஸ்போஸ். இப்போ அதே சுச்சுவேஷனில் நீ மாற்றிட்டு இருந்தா தப்பை ஒத்துக்கிட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விடுங்க நீ அன்றைக்கி பேசினேன். இந்த இடத்துல அதை தான் நானும் பேசினேன், தப்பை ஒத்துக்கிட்டேன்னு அதை மாற்றிக்கிறேன்னு நான் சொன்னேன். அப்போ எப்படி அங்கே என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ரெண்டுத்தையுமே ரிலேட் பண்ணிட்டார் முத்து. ரிலேட் பண்ண உடனே அங்கே இடத்துல நான் காமாக இருந்திருக்கேன், நீ அவ்வளோ அக்ரெசிவாக அவ்வளோ ஆட்டிடியூடோட நீ பண்ண, அப்போ தப்பை உணர்ந்துட்டுன்னு அர்த்தமா? அந்த ஆட்டிடியூடில் நீ தப்பை உணர்ந்துட்டு நாங்கள் ஏற்றுக்கணுமா? நேற்று நான் உணர்ந்து தானே கேட்டேனும் போது உடனே மாட்டிக்கிட்டாங்க, என்ன பேசுதுன்னே தெரில. அந்த இடத்துல தர்ஷிகா மாட்டிக்கிட்டாங்க ஒரு இடத்துல. ஓகே, அந்த இடத்துல காட் மோடு. ஓகே, அடுத்து ரெண்டாவது கேள்வி கேட்குற, சரி நீ அந்த இடத்துல அந்த டாஸ்க்ல தர்ஷிகாவா இருந்து பண்ணியா இல்லை மேனேஜரா இருந்து பண்ணியான்ற மாதிரி கேட்குறான் முத்துக்குமார். என்னன்னா தர்ஷிகாவா இருந்து பண்ணியா முத்துக்குமாரா இருந்து பண்ணியான்னு கேட்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நான் முத்துக்குமாரை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல முத்துக்குமாரை நான் இந்த மாதிரி பார்க்கல, அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து எனக்கு பாடி லாங்குவேஜ் புதுசாக இருந்துச்சு, அதனால தான் நான் ரியாக்ட் பண்ணேன். அப்போ நீ முத்தா பார்த்தியா மேனேஜரா பார்த்தியான்னு கேட்கும்போது மேனேஜரா பார்க்கல, முத்தா தான் பார்த்தேன்னு. அப்போ முத்தா பார்த்தனா அந்த டாஸ்க்கை விட்டு வெளியே வந்து நீ பர்சனலாக தான் நம்ம பார்த்துருக்குன்னு அர்த்தம், பர்சனலாக தான் நம்ம பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போ எப்படிமா அது டாஸ்கோட ரிலேட் பண்ணுற, ஃபர்ஸ்ட் டாஸ்க்குன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பர்சனலாக பார்த்தேன்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. அவங்க மாட்டிக்கிட்டாங்க, கையும் களவுமா சிக்கியாச்சு, அதுலேருந்து எப்படி டீவியேட் ஆகுறது தப்பிக்கிறதுன்னு தெரில. ஸோ இதை கேட்டவுடனே நான் மேனேஜராக பார்க்கல இதுவாக பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அப்போது நான் அந்த இடத்துல டாஸ்கில் நீ எப்படி பர்சனலாக உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதை சொல்லி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும், அதே மாதிரி தானே நீங்கள் அதில் பர்சனலாக வந்து பேசினது உன் தப்பு, அதை அக்செப்ட் பண்ணி இருக்கணும்ல. ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்து அவன் திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. வேற என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு, வேற என்ன பண்ண முடியும், வேற என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பதிலே கிடையாது. எனக்கு தெரியல முத்து, நீ உணர்ற மாதிரி தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி திரும்ப அதான் சொல்றாங்க. அடுத்து இது ஒரு பக்கம் போட்டு சிக்ஸர் அடிச்சிட்டானா, பால் போட்டு மாட்டிக்கிட்டாங்க, இந்த மேடம் மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே அடுத்து என்ன பண்ணுறாங்க, இல்லைடா நான் ஒரு மேனேஜராக பார்க்கும்போது நீ பண்ணது எல்லாமே தப்பாக இருக்குடா, அந்த இடத்துல வந்து நீ பிஹேவ் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த சைக்கிள் ஓட்டுறதுலாம் இந்த மாதிரி ஃபன்னாக யாராவது செய்வாங்களா, ரொம்ப தப்பு. அதுவும் வந்து கையில் பெடல் பண்ணுறது காலில் பண்ணுறதுலாம் அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் இப்படி பண்ண. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துலேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க, தர்ஷிகாவா பேசினன்ட்டு. இப்போ மேனேஜர் ட்ராக்ல திரும்ப வராங்க மேடம், எப்படி மேனேஜர் ட்ராக்ல திரும்ப ரிவர்ஸில் வந்து மேனேஜரில் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இது, சரி நீ மேனேஜராக தான் சொன்னீங்க அடியில், இல்லை தர்ஷிகா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இதுன்றீங்க, ரெண்டாவது இதுன்றீங்க, டோட்டலாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இது எனக்கு சரியாக படலைன்ற மாதிரி அடிச்சுட்டு ஓப்பனாக உடச்சிருக்கணும். முத்து நீ ஏதோ கண்டென்ட் பண்ணணும்னு பேசியிருக்கவா, அதனால தான் நீ இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, நிறுத்து, நீ இந்த கண்டென்ட் நான் கேட்க வரும்லன்னு முடிச்சு விட்ருக்கணும். அந்த இடத்துலையே முத்து என்ன பண்ணுறது, பர்த்டே வாய் போச்சு, பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொறுமையாக கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த இடத்துல தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வஞ்சன்ஸ்லாம் இல்லை, அந்த மாதிரி பொண்ணும் நான் கிடையாது, இதாக
இருந்தாலும் ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பேசுகிற பொண்ணு தான். பின்னாடி போய் பேசுறதோ இதெல்லாம் பேசுறது எனக்கு கிடையாது முத்து. நான் ஸ்ட்ரெயிட்டாக பேசியிருப்பேன், எனக்கு உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் வருத்தப்பட்டேன், வேறு எதுவுமே கிடையாது, இதுதான் ரீசன்ஸ்ன்ற மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டு என்னென்ன ரீசன்ஸை சொல்லி தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முத்து முடிச்சு விட்டான், அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு கொஸ்டின்ஸ் மட்டும் அது வேலிடாக இருந்தது தர்ஷிகாது அப்படின்றது நம்ம எடுத்து பார்த்தோன்னா, இல்லை முத்துக்கிட்ட நம்ம அந்த ஒரு கவுண்டர் போகிறது, அருணுக்கு எதிராக பண்ண விஷயங்கள், அந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுற சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் முத்துக்கிட்ட பார்த்தேன். என்னடா முத்து புதுசாக இருக்கானே, நம்ம இது வரைக்கும் பார்க்காத முத்து அந்த இடத்துல பார்த்த மாதிரி இருந்தது, அதுதான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு வேலிடாக படுது. ஏன்னா இப்போ முத்து இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம பார்த்ததே கிடையாது. புதுசாக பார்க்கும்போது யாராக இருந்தாலும் அந்த கேள்வி வரதானே செய்யும், நமக்கே வரும். என்னடா நம்ம பார்த்த முத்து இல்லை, இப்போ ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் முத்துவாக இருக்கானே போது டவுட் வரதானே செய்யும். அந்த டவுட் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு வேலிட் பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணுறேன். பட் அதை வந்து அவங்க தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா கரெக்டான இருக்கும். அதே நீங்கள் பண்ணும்போது மற்றவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும், இன்னொருத்தவங்க பண்ணும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லிட்டார், உனக்கு அக்செப்டன்ஸ் ஃபேக்டரே இல்லை தர்ஷிகா. ஒரு விஷயம் ஒரு தப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த அக்செப்டன்ஸ் பண்ணி ஏற்றுக்கிற நிலைமை உனக்கு கிடையாது. உடனே அந்த வீட்டில் ஒரு சிலருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, இல்லை எனக்கும் அந்த ஒப்பீனியன் தோணு இருக்கு, நீ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுற, அந்த மாதிரி தான் தோணுதுன்ற மாதிரி அந்த இடத்துல அடி மேலே அடி வந்து ஒரு பக்கம் தர்ஷிகாக்கு விழுது, முடிச்சு விட்டாப்புல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி வந்து என்ன பாத்ரூம் அந்த இதில் வெஷல் வாஷிங்கில் வந்து கலாச்சிட்டு போயிருப்பார்ல, கோவாங்க ஒரு பக்கம் செய்தியில் வந்து சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரியை பற்றி பேசியிருப்பாங்க. ஜெஃப்ரி என்ன பண்ணுற, சௌந்தர்யா கூட தான் இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க, கோவா கேங்கை பற்றி நானும் எடுத்து பேசுவா, நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்குன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை கேட்பார். அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இவர் ரயான் காதில் விழுந்துடும் போல் வெளியே போய் பவித்ரா கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவங்க கூட தான் என்கிட்ட சௌந்தர்யா கூட தான் நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பின்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி கோவா கேங்கில் விருப்பம் இல்லைன்னு சௌந்தர்யாவே பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஜெஃப்ரியை மட்டும் நம்ம நோட் பண்ணலாம், டே 1ல இருந்து இந்த டில் டேட் இருங்க, ஜெஃப்ரி வந்து அடுத்தவங்களை பின்னாடி பேசுறது அதிகம். ஸோ ஒரு கடந்த ஒரு 4 வாரமாக வைல்ட் கார்டு வர வரையும் ஜாக்லினை பற்றி பின்னாடி தப்பாக தான் பேசிட்டு இருந்தார். அவங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவ்ன்றதே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டார், கோவா கேங்க விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கோவா கேங் இப்படின்றதை எல்லாருக்கிட்டையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தார். இது ஒரு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, அது பவித்ரா கிட்டையுமே பண்ணிருந்தார். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, உள்ள தர்ஷிகாவோட பர்த்டேக்கு கேக்கு, பிரியாணி, எறா தொக்கு இதெல்லாம் வருது. பர்த்டே செலிப்ரேஷன் கேக்கை வச்சு ஒரு பிராங்க் பண்ணுற மாதிரி, ஒரு பயமுத்துற மாதிரி, சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு எலிமெண்ட்டை ஸ்டோர் ரூமில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்க. வெட்டுற இடத்துல ராயனுக்கும் ஜெஃப்ரிக்கும் அந்த சண்டை முட்டிக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் கேள்வி கேட்குறான், நீ என்ன பேசின, அங்கே சௌந்தர்யா பேசினாங்க, நீ எங்கே போயிட்டு அங்கே சத்யா கிட்ட என்னடா பேசின, ஏன்டா பேசினேன்னு கேட்கும்போது, என்ன பேசின நீ சொல்லு, நீ தான் கேட்டியே, அப்போ நீ என்கிட்ட டேரெக்டாக வந்து கேட்க வேண்டியதானே, நீ ஏன் போய் அங்கே பேசினேன் எப்படின்னா, ராயன் நீ என்கிட்ட டேரெக்டாக கேட்க வேண்டியதானே, நீ ஏன் வந்து இங்கே சொல்கிற, சௌந்தர்யா கிட்ட சொல்கிற, ஜாக்லின் கிட்ட சொல்கிற, எதுக்கு அவங்கள கேட்க வைக்கிற, நீ டேரெக்டாக வந்து கேட்க வேண்டியதானே, இதெல்லாம் பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ஆர்குமெண்ட் வந்து ஹீட்டட் ஆகுது. ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்து இங்கே பேச வேண்டாம், விட்டுருங்க, இதெல்லாம் பேச வேண்டான்ற மாதிரி உடனே சௌந்தர்யாவும் போட்டு கொடுத்துட்டான். அன்னைக்கு இன்னும் சாயந்தரம் ஃப்ரைடே சாட்டர்டே நைட்டே வந்து சௌந்தர்யா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்ற டிபேட் ஆரம்பிக்கும் போது விஷால் வந்து தடுத்துட்டான். எப்பா தர்ஷிகாவோட கேக் செலிப்ரேஷன் இருக்கு, பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு, சைலண்டா இரு, இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலான்ற மாதிரி விஷால் வந்து தடுத்து நிறுத்தி அந்த கான்வர்சேஷனுக்கு எண்டுபாடு போட்டான். இல்லைனா பல பேரோட முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு பல பேரோட சுயரூபங்கள் வெளியே வந்திருக்கும் அப்படின்றத நாம் பார்க்க முடியும். ஜெஃப்ரி மாட்டி இருப்பார் நான் நினைச்சேன், அது கொஞ்சம் முடிச்சிச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. பாய் கைஸ்.